Amen. Amen. Thank you. Please be seated. Hallelujah. Hallelujah. Glory to God. நமது ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் மறுபடியுமாக அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். கடந்த 5 நாட்களில் அருமையான VBS வெக்கேஷன் பைபிள் ஸ்கூல் நம்முடைய சபையிலே நடைபெற்றது. பார்ட்டிசிபேட் பண்ணின ஒவ்வொருவரையும் இயேசு நாமத்தினாலே உங்களுக்கு நன்றியை கூறிக்கொள்கிறேன். வாலண்டியர்ஸ், டீச்சர்ஸ், ஆர்கனைசர்ஸ் எல்லாருக்கும் இயேசு நாமத்தினாலே என்பான நன்றியை கூறிக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பாராக. சபையார் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். அதோடு கூட அருமையான சிஸ்டர் ஷேபாவுடைய மதர் சுகீர்தா அவர்கள் மத்தியில் இருக்கிறார்கள். அவர்களை சபையின் சார்பாக அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். க்ளோரி டு காட். கடந்த 4 நாட்களாக VBSல வெக்கேஷன் பைபிள் ஸ்கூலில் ஒரு வசனத்தை அடிக்கடி நம்முடைய பிள்ளைகள் படித்து இதை குறித்து அநேக காரியங்களை கற்றுக்கொண்டார்கள். நாமும் இன்றைக்கு அந்த வசனத்தின் அடிப்படையில் ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். Whenever I am afraid, I will trust in you. Whenever I am afraid, I will trust in you. நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். சங்கீதம் 56வது சங்கீதம் 3வது வசனம் இதை சொல்லுகிறது. நான் பயப்படுகிற நாளிலே உம்மை நம்புவேன். பயப்படுகிற நாள். நம்முடைய நாட்களிலே பயம் என்பது அடிக்கடி நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதான ஒரு காரியம். பயங்கள், கலக்கங்கள், பதட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் திடீர் என்று வரும். பயம் வரும்போது நாம் என்ன செய்கிறோம்? ஒரு சில பயந்து பேக்ஸ்லைட் ஆகிறோம். கடவுளே இல்லை என்று பின்வாங்கி போகிறோம். கடவுள் எனக்கு உதவி செய்யவில்லை, ஏன் இந்த பயம், ஏன் இந்த கலக்கம் என்னுடைய வாழ்க்கையிலே வந்தது என்று நாம் பயப்படுகிறோம், கலங்குகிறோம். ஆனால் தாவீது அரசன் இந்த வார்த்தைகளை சொல்கிறான். நான் பயப்படுகிற வேளையிலே, கலங்குகிற வேளையிலே, திகிலடைகிற வேளையில் கர்த்தரை முழுமையாக நம்புவேன் என்று சொல்கிறார். Whenever I am afraid, I will trust in you, in the Lord. நான் பயப்படுகிற வேளையில் கர்த்தரை முழுமையாக சார்ந்து கொள்வேன், அவரை நம்புவேன், அவரோடு கூட இருப்பேன் என்று சொல்கிறார். இந்த சங்கீதம் 56வது சங்கீதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள்னால் தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது பெலிஸ்தியரின் கையிலே அகப்பட்டு கொண்டான். தாவீதுக்கு ஏராளமான சத்துருக்கள் உண்டு. பல சத்துருக்கள், சவுல் தொடங்கி ஏராளமான சத்துருக்கள், எதிரிகள், எனிமி அவருடைய வாழ்க்கையிலே உண்டு. இந்த 56வது சங்கீதத்தில் பார்க்கும்போது பெலிஸ்தியரின் கையில் தாவீது இருக்கிறார். பெலிஸ்தியர்கள் மிகவும் கொடூரமானவர்கள். யாராவது யூதனை, ஜூஸை கண்டுபிடித்தால் அவர்களை உடனடியாக கொன்று விடுவார்கள். அப்படிப்பட்ட இந்த பெலிஸ்தியரின் கையிலே அவன் மாட்டிக்கொண்டான். தப்பித்து கொள்ள முடியாதபடிக்கு இந்த தாவீது காணப்படுகிறான். அப்பொழுதுதான் மிகுந்த வியாகுலத்தோடு கூட, கவலையோடு கூட இந்த 56வது சங்கீதத்தை எழுதுகிறார். இந்த சங்கீதத்தை நீங்கள் பார்க்கும்போது அநேக வசனங்களிலே தாவீது சொல்லுகிறார், நான் கர்த்தரை நம்புவேன், நான் கர்த்தரை நம்புவேன், அவரையே நான் நம்புவேன் என்று சொல்கிறார். பாருங்கள், தேவனே எனக்கு இறங்கும். மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான், நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான். என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள். உன்னதமானவரே, எனக்கு விரோதமாய் அகங்கரித்து போர் செய்கிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். 4வது வசனத்தில் வாசிக்கும்போது, தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன், தேவனை நான் நம்பி இருக்கிறேன், ஆகையால் நான் பயப்படேன். தேவனை நான் முழுமையாக நம்பி இருக்கிறேன், ஆகையால் நான் பயப்படேன். நம்முடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய வாழ்க்கையில் பயங்கள், கலக்கங்கள் வரும்போது நாம் என்ன செய்ய வேண்டிய காரியம்? தேவனை விட்டு பின்வாங்கி ஓடிவிடக்கூடாது, அல்லது பயந்து நாம் அப்படியே வெறுமையாக இருந்து விடக்கூடாது, ஜெபிக்காதபடி இருந்து விடக்கூடாது. பயத்தின் நாட்களிலே கர்த்தரை நாம் முழுமையாக நம்ப வேண்டும். முழு இருதயத்தோடு கூட, முழு மனதோடு கூட கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், கர்த்தர் இந்த சத்துருக்களினின்று என்னை விடுதலையாக்குவார், கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்வார், கர்த்தர் நன்மையான காரியங்களை என்னுடைய ஃபியூச்சர் லைஃப்பில் செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். இந்த நம்பிக்கையோடு கூட இருந்து நாம் வருடத்தில் வரும்போது கர்த்தர் உங்கள் நம்பிக்கையை, உங்கள் விசுவாசத்தை அவர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார்.
9வது வசனத்தை பாருங்கள். 56 சங்கீதத்திலே 9வது வசனம். நான் உம்மை கூப்பிடும் நாளிலே என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அவர்கள் அறிவார்கள். அவரை சார்ந்து கொள்ளும்போது கர்த்தர் உங்கள் பட்சத்திலே இருந்தார் என்றால் உங்கள் சத்துருக்கள் உங்களை விட்டு விலகி ஓடிவிடுவார்கள். கர்த்தரை நாம் நெருங்கி இருக்க வேண்டும், கர்த்தரை நம்பி இருக்க வேண்டும். 11வது வசனத்திலே மறுபடியும் தாவீது சொல்லுகிறார், தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். நாம் கர்த்தரை நம்பி இருக்கும்போது, அவரை சார்ந்து கொள்ளும்போது, அவரிடத்திலே திட நம்பிக்கையோடு கூட இருக்கும்போது மனுஷன் நமக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையிலே அவசியமாய் காணப்படுகிறது. கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதம், 34வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசியுங்கள். 34வது சங்கீதம் 4வது வசனத்தில் தாவீது இங்கே எழுதுகிறார், கர்த்தருடைய வார்த்தை உத்தமம். 34வது சங்கீதம், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார். This is the answer. I sought to the Lord and he heard me and delivered me from all of my fear. நான் அவரை தேடினேன், அவர் மேல் நம்பிக்கையாய் இருந்தேன், அப்பொழுது அவர் என்னை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார். பயப்படுகிற நாளிலே நாம் அவருடைய சமூகத்திலே வரும்போது, அவரை நம்பி இருக்கிற வேளையில் அவர் உங்களுடைய பயத்தை நீக்கி போடுகிறார். நம்முடைய பயத்தை, நம்முடைய கவலைகளை, நம்முடைய கலக்கத்தை அவர் நீக்கி போடுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய நம்பிக்கை அவர் மேலிலே காணப்பட வேண்டும். Where does your hope? My hope is in our Lord Jesus Christ. நாம் அவர் பேரிலே நம்பிக்கையாக இருக்கும்போது அவர் உங்களுக்கு எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி, உங்களை விடுதலையாக்கி, பாவங்களுக்கு விடுதலையாக்கி, பயங்களுக்கு விடுதலையாக்கி அவர் உங்களை காத்துக்கொள்ள உண்மை உள்ளவராயிருக்கிறார். இந்த சங்கீதம் 55வது சங்கீதத்தில் வரும்போது அங்கேயும் ஒரு வியாகுலம், கலக்கம், பயம் தாவீதுக்கு ஏற்படுகிறது. கலக்கத்திலே அவர் எழுதுகிறார். 55வது சங்கீதம் 4வது 5வது வசனத்திலே வாசிக்கும்போது, என் இருதயமானது எனக்குள்ளே வியாகுலப்படுகிறது, மரண திகில், இந்த பயமானது மரண திகில் என் மேல் விழுந்தது என்று சொல்கிறார். அடுத்த வசனத்தில் வாசிக்கும்போது, பயமும் நடுக்கமும் என்னை பிடித்து கொண்டது, அருக்களிப்பு என்னை மூடிக்கொண்டது. இந்த பயமானது என்னுடைய ஆத்மாவை நெருக்கிவிட்டது. பயத்தினால் நான் கலங்குகிறேன், பயத்தினால் நான் வேதனைப்படுகிறேன், என் இருதயமானது கலங்கி நிற்கிறது. 6வது வசனத்தில், அப்பொழுது நான் எனக்கு புறாவை போல சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பார்வேன், நான் தூரத்தில் அலைந்து திரிந்து வனாந்தரத்தில் தங்கியிருப்பேன், பெரும் காற்றுக்கும் புசலுக்கும் தப்ப தீவிரித்துக் கொள்வேன். ஆண்டவரே, அவர்களை அழித்து அவர்கள் பாஷையை பிரிந்து போக பண்ணும். அவர் நெருக்கத்தில் இருக்கிற வேளையில், பயத்தில் இருக்கிற வேளையில் கர்த்தரை முழுமையாக நம்பி இருக்க வேண்டும். சிலர் பயத்தின் நிமித்தமாக சொல்லுகிறார். எலியா தீர்க்கதரிசியும் சொன்னார், பயத்தின் நிமித்தமாக, வேதனை நிமித்தமாக, போதும் கர்த்தாவே, என்னால் தாங்க முடியாததாக இருக்கிறது, போதும் கர்த்தாவே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று கதறுகிறார். தாவீது சொல்லும்போது, எனக்கு சிறகுகள் இருந்தால் புறாவை போல நான் பறந்து விடுவேனே, இந்த பாரங்களை, இந்த பயத்தை என்னுடைய வாழ்க்கையிலே நான் தாங்க முடியாத ஒரு பாரமாய் காணப்படுகிறது என்று சொல்லுகிறார். அப்பொழுது கர்த்தரை சார்ந்து இருக்கிற வேளையில் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் அநேக பயங்கள், இந்த பிரச்சனைகள், கவலைகள் உங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் காணப்படும். இன்றைக்கு 3 பேரை உங்களோடு கூட நான் சொல்ல விரும்புகிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த முற்பிதாக்களில் ஒருவராகிய யாக்கோபு தன்னுடைய சொந்த சகோதரனை குறித்து பயத்தோடு கூட, கலக்கத்தோடு கூட ஓடுகிறான். அவன் ஆரோனுக்கு நேராக ஓடுகிறான். ஆதியாகமம் புஸ்தகத்திலே வாருங்கள். நாம் பயப்படுகிற வேளையில் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பயப்படுகிற வேளையிலே கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். பயப்படுகிற நாளிலே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் முழுமையாக விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். ட்ரஸ்ட் காட்
to go with us. நாம் அவரிலே நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். யாக்கோபு தன்னுடைய சொந்த சகோதரனுக்கு பயந்து ஓடுகிறான். மனாந்தரமான இடத்திற்கு ஓடுகிறான். அவனுடைய தாயார் அவனை அவனுடைய மாமன் வீட்டிற்கு செல்லும்படியாக அழைக்கிறார். ஆதியாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம் சொல்கிறது, யாக்கோபு பெயர் சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணினான். குடும்பத்தோடு கூட அன்பான ஒரு தாயாரின் மடியிலே படுத்து உறங்கின இந்த யாக்கோபு தன் குடும்பத்தை, சகோதரரை, தகப்பனை விட்டு ஓடி போகிறான். அவன் யாக்கோபை குறித்து வாசிக்கும்போது அவனுடைய நேம் எத்தன் என்று சொல்லப்படுகிறது. தன்னுடைய தகப்பனை ஏமாற்றினான், தன்னுடைய சகோதரனை ஏமாற்றினான். இப்பொழுது அவன் ஜீவனுக்கு பயந்து ஓடுகிறான். என் சகோதரன் என்னை கண்டானால் என்னை கொன்று போடுவானே என்று பயத்திலே, திகிலிலே, கலக்கத்திலே அவன் ஓடுகிறான். அவன் தன்னுடைய மாமன் வீட்டுக்கு அவன் ஓடி போகிறான். தன்னுடைய தாயாரின் தகப்பனாகிய பெத்துவேலின் வீட்டுக்காக ஓடுகிறான். ஆரானுக்கு நேராக அவன் பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கிறான். ஆரானிலே அவன் செல்லுகிற வேளையிலே அவனுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாயிருந்தது. பயத்தின் வேளையில், இந்த கலக்கத்தின் வேளையில் அவனுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. கர்த்தரனோடு கூட இருக்கிறார். இந்த நம்பிக்கை, இந்த விசுவாசம் நம்முடைய ஒவ்வொருவருக்கும் தேவையாக இருக்கிறது. எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட கவலைகளாக இருந்தாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், சேனைகளின் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசம், நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். God is always with us. கர்த்தர் எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறார். His name is called Immanuel. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் எப்போது நம்மோடு கூட இருக்கிறார் என்பது அர்த்தமாய் காணப்படுகிறது. உங்களோடு கூட அவர் என்றென்றைக்கும் இருக்கும்படியாகத்தான் பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளனே அவர் தந்திருக்கிறார். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் இருதயங்களிலே, உங்களுடைய வாழ்க்கையில் அவர் காணப்படுகிறார். அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கும்போது உங்களுடைய பயங்கள், கலக்கங்கள் உங்களை விட்டு போடி போகிறதாய் காணப்படுகிறது. யாக்கோபு தன்னந்தனிமையாக வனாந்தரத்திலே, நரிகள் ஊளையிடுகிற இந்த வனாந்தரத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறான், பயந்து கொண்டிருக்கிறான். இரவேளையில அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, கர்த்தரனோடு கூட இருக்கிறார் என்று. ஒரு கல்லை தூக்கி வைத்து அந்த கல்லை தலையணையாக வைத்து கொண்டு அவன் நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறான். அவனுடைய விசுவாசம், நம்பிக்கை அவனை பலப்படுத்துகிற அந்த விசுவாசத்திலே கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார். ஜேக்கப் ட்ரஸ்டட் தி லார்ட். கர்த்தரை முழுமையாக நம்பினான். தன்னுடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாமோடு கூட இருந்த கர்த்தர், ஈசாக்கோடு கூட இருந்த கர்த்தர் என்னோடும் கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கை அவனுக்குள்ளாக காணப்பட்டு 17வது வசனத்திலே பாருங்கள். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே அவன் சொல்கிறான், இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறு அல்ல, இது வானத்தின் வாசல் என்று சொன்னான். அவன் முழுமையாக கர்த்தரை நம்பினான். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட பேசுகிறார் என்று அவன் நம்பினான். 26வது வசனம் சொல்கிறது, இது 17ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தில் பாருங்கள். 16வது வசனம், ஜெனிசிஸ் சாப்டர் 28 verse 16ல, யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார் என்றான். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறான் என்பதை விசுவாசித்தான். கர்த்தர் மெய்யாகவே இந்த ஸ்தலத்திலே இருக்கிறார் என்பதை அவன் விசுவாசித்தான். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய நெருக்கங்கள், நம்முடைய கவலைகள், நம்முடைய பிரச்சனைகள் மத்தியிலே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் இங்கே பவுல் எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 9வது வசனத்தில், இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது, விரோதம் செய்கிறவர்களும் அநேகராயிருக்கிறார். இங்கே பவுல் எபேசு பட்டணத்தை குறித்து எழுதுகிறார். எபேசு பட்டணம் பவுலினால் ஸ்தாபிக்கப்பட்ட ஆலயம், திருச்சபை கட்டப்பட்ட ஒரு ஆலயம். எபேசு பட்டணத்தை குறித்து பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். இங்கே பெரிதும் அனுகூலமான வாசல் எனக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. சுவிசேஷம் செல்வதற்கான பெரிய வாசல் இந்த எபேசு பட்டணத்திலே எனக்காக திறக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் அநேகர் எனக்கு விரோதமாக இருக்கிறார்கள்.
இந்த பிரச்சனைகள் மத்தியிலும், இந்த பயத்தின் மத்தியிலும், இந்த கலக்கத்தின் மத்தியிலும் கர்த்தர் அனுகூலமான வாசலை நமக்கு திறந்து கொடுக்கிறார். இந்த தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இப்படித்தான். பல பிரச்சனைகள் இருக்கலாம், பல நெருக்கங்கள் இருக்கலாம், பல கவலைகள் இருக்கலாம். ஆனாலும் எபேசு பட்டணத்திலே கர்த்தர் வாசலை திறந்து கொடுத்தது போல உங்களுக்காக வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. யாக்கோபு அந்த இடத்திலே பெனியேலிலே பெத்தேலிலே கர்த்தரை தரிசிக்கிறான். ஒரு தரிசனம் கொடுக்கிறது. அவருடைய நம்பிக்கை பெரிதாக காணப்பட்டபடினாலே வானத்தின் வாசல் திறக்கப்பட்டது. ஒரு பெரிய லேடர், பெரிய ஏணி வானத்திலிருந்து பூமிக்குள்ளாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஏணியிலே தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமாய் காணப்பட்டது. ஒரு பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்தமான ஒரு இடம் அந்த இடத்தை உண்டாக்கப்பட்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் இந்த நம்பிக்கையை கொடுக்கிறார். ஒரு தரிசனத்தை அவன் காண்கிறான், ஒரு சொப்பனத்தை காண்கிறான். கர்த்தரை விசுவாசிக்கும்படியாக, கர்த்தரோடு கூட சேர்ந்து கொள்ளும்படியாக அந்த வாசல் திறக்கப்பட்டது. இது வானத்தின் வாசல், தேவனால் திறக்கப்பட்ட வாசலாய் காணப்படுகிறது. பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் இடையே ஒரு பெரிய தொடர்பு இந்த யாக்கோபினாலே உருவாக்கப்பட்டது. அவனுடைய பெயரை இஸ்ரவேல் என்று கர்த்தர் மாற்றினார். தேவன் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியமாய் காணப்பட்டது. இஸ்ரவேலை நிமித்தமாக ஆசீர்வதித்தார். கர்த்தர் உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் நீங்கள் கர்த்தரிடத்திலே முழு நம்பிக்கையோடு கூட இருக்க வேண்டும். முழு விசுவாசத்தோடு கூட இருக்கலாம். பயங்கள், கலக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வரலாம். ஆனால் உங்கள் சந்ததியை யாக்கோபை ஆசீர்வதித்த கர்த்தர், இஸ்ரவேலை ஆசீர்வதித்த கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்கிறவராயிருக்கிறார். தரிசனம் கொடுத்த கர்த்தர் உங்களுக்கும் பெரிய தரிசனத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார். The Lord should be my God. என் தேவன் என்னுடைய கடவுளாயிருக்கிறார், என்னுடைய கர்த்தராயிருக்கிறார். இதை 28ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே பார்க்கும்போது யாக்கோபு சொல்கிறார், என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு கூட திரும்பி வர பண்ணுவீரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். குடும்பத்தை விட்டு செல்லுகிறான், தரிசனத்தை காண்கிறான். தரிசனத்தை பார்த்த பிற்பாடு தேவனோடு கூட செல்கிறார். நீர் என் தேவனாயிருக்கிற. 2 முறை அதே ஸ்தலத்திற்காக மறுபடியும் யாக்கோபு வருகிறான். திரும்பி வருகிற வேளையிலும் தன்னுடைய சகோதரனை பார்க்கிற வேளையிலும் அதே பொருத்தனை பண்ணின அதே இடத்திலே வந்து கர்த்தரை தரிசனம் பண்ணுகிறான். கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்தத்தம் கொடுத்தார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று அவர் சொன்னார் என்றால் நிச்சயமாகவே அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். Surely he will blessing, surely he will multiply you. நிச்சயமாகவே அவர் உங்களை ஆசீர்வதித்து நிச்சயமாகவே உங்களை பெருக பண்ணுகிறவராயிருக்கிறார். This God is my God. அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை, விசுவாசமானது யாக்கோபுக்கு காணப்பட்டது. கர்த்தர் உங்கள் பயங்களை மாற்றி உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் வரும்போது 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் போது இங்கே பவுல் சொல்கிற வார்த்தையை நாம் பார்ப்போம். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன். ஆகையால் சகோதரரே, ஆசியாவிலே எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. ஏனெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முற்றிலுமாக அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிகமான பாரம், வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. பவுல் மிகுந்த வேதனையோடு கூட எங்கள் பலத்திற்கு, எங்கள் திடனுக்கு மேலான பாரங்கள் அதிகமாக எங்களுக்கு உண்டாயிற்று. ஆயினும் நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையற்றவர்களாயிராமல், யாரிடத்திலே நாங்கள் நம்பிக்கிறோம்? மரித்தோரை எழும்ப பண்ணுகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வருமோ என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயத்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். இப்பொழுதும் எங்களை தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார். அவர் எங்களை தப்புவிக்கிறார், இனிமேலும் அவர் தப்புவிப்பார். தான் கிரேட்டஸ்ட் ஃபெய்த். பெரிய விசுவாசமாய் காணப்படுகிறது. நெருக்கங்கள், வருத்தங்கள், பயங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே திகிலும் கலக்கம் வந்தாலும் கர்த்தர் மேல் நீங்கள் நம்பிக்கையாயிருக்கணும். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் மரித்தோரை உயிர்த்தெழுத்த செய்த இந்த தேவனாகிய கர்த்தரிடத்திலே நாங்கள் நம்பிக்கை வைப்போமானால் அந்த கர்த்தர் உங்கள் நம்பிக்கையை பலப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். யாக்கோபின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். பயம் வருகிறதா, கலக்கம் வருகிறதா? யாக்கோபின் தேவனை நோக்கி பாருங்கள்.
யாக்கோபின் தேவனாலே உங்களுக்கு பாதுகாப்பு உண்டு, யாக்கோபின் தேவனாலே உங்களுக்கு அடைக்கலம் உண்டு. யாக்கோபுக்கு தரிசனத்தை கொடுத்த கர்த்தர் உங்களுக்கும் தரிசனத்தை கொடுத்து உங்களை திட நம்பிக்கை உள்ளவர்களாய் காணப்பட கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ட்ரஸ்ட் காட் டு கோ வித் அஸ். கர்த்தரிலே நம்பிக்கையாயிருந்து அவரோடு கூட செல்ல வேண்டும். செகண்ட்லி, ட்ரஸ்ட் காட் டு லீட் த வே. உங்களுடைய வழிகளெல்லாம் கர்த்தர் என்னோடு கூட, என்னுடைய வழிகளெல்லாம் என்னுடைய போக்கையும் வரத்திலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதிலே நான் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். இந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில தேவையாயிருக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையாயிருக்கிறது. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பது மாத்திரமல்ல, நீங்கள் போகிற வருகிற இடங்கள் எல்லாவற்றிலும் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். இதிலே நாம் நம்பிக்கையாய் காணப்பட வேண்டும். 121வது சங்கீதம் கடைசி வசனத்திலே வாசிக்கும் போது கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. 121ஆம் சங்கீதம் 8வது வசனத்திலே வாசிக்கும் போது, கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். உங்கள் வழிகளெல்லாம் அவர் பார்த்து காத்து கொள்கிறவராயிருக்கிறார். He will give you travel mercy. உங்கள் பிரயாணத்திலே அவர் உங்களோடு கூட இருந்து உங்கள் பிரயாணங்களை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். நீங்கள் எந்த இடத்துக்கு சென்றாலும் சரி, எந்த நாட்டுக்கு சென்றாலும் சரி, எந்த ஊருக்கு சென்றாலும் சரி, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் வழிகளை அவர் உங்களுக்கு வழி நடத்துகிறவராயிருக்கிறார். நான் உங்களுக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்கிறார். டிராவலில் சில வேளையிலே நாம் வழி தப்பி விடுகிறோம். சில வேளையில் பல பிரச்சனைகள் உண்டு, பல காரியங்களை நாம் இழந்து விடுகிறோம், தொலைத்து விடுகிறோம். இந்த பல பிரச்சனைகள் ஏற்படும் போது நாம் டிராவலில் நாம் நினைத்து கொள்ள வேண்டிய, நம்பிக்கொள்ள வேண்டிய காரியம், கர்த்தர் எங்கள் டிராவலில் எங்களோடு கூட இருக்கிறார். எங்களுடைய பிரயாணத்தில், எங்களுடைய யாத்திரையிலே கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கை நமக்கு தேவையாய் காணப்படுகிறது. பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் ஒரு அருமையான டிராவல் வருகிறது. நாம் இந்த பகுதியை நாம் பார்க்கலாம். கர்த்தர் இந்த டிராவலில் பிள்ளைகளோடு கூட எப்படி இருந்தார் என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். ரூத்துடைய புஸ்தகத்துக்கு வருவோம். ரூத்துடைய புஸ்தகத்தில் பிஃபோர் ஃபர்ஸ்ட் சாமுவேலில் பாருங்கள், ஆஃப்டர் ஜட்ஜஸ்க்கு பின்னாடி இந்த புஸ்தகம் வருகிறது. ரூத்துடைய புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் இங்கே ஒரு குடும்பத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே நகோமி என்கிறதான ஒரு தாயாரை குறித்து சொல்லப்படுறது. நகோமிக்கு கணவர் இருந்தார், 2 மகன்கள் உண்டு. பிளப்பு நிமித்தமாக பெத்லெகேமை விட்டு மோவாப் தேசத்திற்கு இந்த தாயார் சென்றார். மோவாப் தேசத்திலே மறுபடியும் அந்த தேசத்திலே பஞ்சம் ஏற்பட்டது. பஞ்சம் மாத்திரமல்ல, முதலாவது நகோமி தன்னுடைய கணவனாகிய எல்கானாவை இழந்தாள், மரித்து விட்டார். நகோமியின் கணவர் மரித்து விட்டார். 2வதாக கவலையோடு கூட இருக்கிற வேளையிலே அவருடைய மூத்த மகன், 2வது மகன் 2 பேரும் மரித்து விட்டார். 2 பேருக்கும் திருமணம் ஆகிவிட்டது. 2 பேருக்கும் ஓர்பால், ரூத் என்கிறதான டாட்டர்ஸ் இன்லா, மருமகள்கள் இருந்தார்கள். ஓர்பால் ஒரு மருமகள், ரூத் ஒரு மருமகள். மோவாப் தேசத்திலே வறட்சி, பஞ்சம், ஃபேமின் ஏற்பட்ட போது அவர் பிழைப்பை தேடி மறுபடியுமாக லெட் மீ கோ டு மை ஓன் பீப்புள், என்னுடைய சொந்த ஜனங்களிடத்திலே நான் செல்லட்டும், சொந்த இடத்திலே நான் போய் வாழட்டும் என்று அந்நிய தேசத்திலிருந்து புறப்பட்டு தன்னுடைய சொந்த தேசத்திற்காக நகோமி புறப்பட்டு செல்கிறார். போகிற வழியில் தன்னுடைய மருமக்களை பார்த்து சொல்கிறார், என்னுடைய கணவனை இழந்து விட்டேன், இனிமேலும் கர்ப்பவதியாகி ஒரு மான்மகனை பெற்று உங்களுக்கு கணவனை பெற்றுத்தர முடியுமோ? முடியாது. எனவே நீங்கள் என்னை விட்டு சென்று உங்களுடைய தேசத்துக்கு செல்லுங்கள், உங்களுடைய சொந்த ஜனங்களிடத்தில் செல்லுங்கள், உங்களுடைய சொந்த தேவர்களிடத்திலே செல்லுங்கள் என்று செல்கிறாள். அப்பொழுது ஓர்பால் இவைகளை கேட்டு கண்ணீரோடு கூட சொந்த மாமியாரை முத்தம் செய்து புறப்பட்டு செல்கிறாள். மூத்த மருமகள். இளைய மருமகள் சொல்லுகிற வார்த்தை வசனத்தை பார்ப்போம்னால் 16வது வசனத்திலே, அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடே பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இங்கே ரூத்து தன்னுடைய டிராவலில், இந்த பிரயாணத்தில், இந்த யாத்திரையில் ஒன்றை அறிந்து கொள்கிறார், தேவன் எங்களோடு கூட இருக்கிறார்.
இஸ்ரவேலின் தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். இத்தனை மகத்துவமான அற்புதங்களை செய்த தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார் என்பதை இந்த ரூத் அறிந்து கொண்டாள். எனவேதான் நான் உணர்ந்தவளாக சொல்லுகிறாள், எங்களுடைய யாத்திரையிலே நீர் இருக்கிறீர், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனமாய் இருக்கட்டும். I want to become a Jew. நான் யூதனை போல மாற விரும்புகிறேன். I want to be your people. நான் உம்முடைய people, உம்முடைய ஜனங்களைப் போல இருக்க விரும்புகிறேன். Your God is my God. உம்முடைய தேவன் என்னுடைய தேவனாய் இருக்கட்டும். எல்லாவற்றையும் விட்டு அவர் ஜஸ்ட் ஒரு டிசைப்பிளை போல இந்த மாமியாராகிய நகோமியிடத்திலே புறப்பட்டு வருகிறார். நம்பிக்கை, அந்த டிராவலில் ஒரு நம்பிக்கை காணப்பட்டது. கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை செய்வார் என்ற ஒரு அருமையான செலக்ஷனை இந்த ரூத்தை தேர்ந்தெடுக்கிறார். அந்நிய ஜனங்களிடத்தில் அவள் செல்லவில்லை, அல்லது தேவர்கள் என்று அழைக்கப்படுகிற ஜீவனில்லாத தேவரிடத்தில் அவள் செல்லவில்லை. அவள் நம்பியிருக்கிற டிராவலை நம்பியிருக்கிற இந்த கர்த்தரை அவள் முழுமையாக பற்றி கொண்டாள். இந்த தேவனை முழுமையாக பற்றி கொண்டாள். She selected the right thing. நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பல அந்நிய கடவுளை அல்ல, கர்த்தரை சார்ந்து அவர் பேரிலே நம்பிக்கையாக இருக்கும்போது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்கிறார். ரூத் செலக்டட் த ரைட் ஒன். அதோடு கூட ஒரு தீர்மானம் எடுத்து விட்டார். இந்த தேவனோடு நான் உம்மோடு கூட இருப்பேன், மரித்தாலும் நான் மரணம் அடைந்தாலும் 17ஆவது வசனத்தில் நீர் மரணமடையும் இடத்திலே நானும் மரணம் அடைத்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன், மரணமே இல்லாமல் வேறு ஒன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர். ஒரு மணவாளன் மணவாட்டி இடையே சொல்லப்படுகிற ஒரு ஓத், ஒரு அக்ரிமெண்ட். மரணம் வரும் வரையிலும் நான் உம்மை விட்டு பிரிவது இல்லை, நான் உம்மை விட்டு பிரிவதில்லை, உம்மோடு கூட இருப்பேன் என்று சொந்த மாமியாரோடு கூட அவள் சொல்கிறார். இது நல்ல ஒரு டெசிஷன், நல்ல ஒரு தீர்மானம். கடைசி பரியந்தம் நான் உம்மோடு கூட இருப்பேன். கர்த்தரும் உங்களோடு கூட இருக்கிறார், மரண பரியந்தம் அவர் உங்களோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். 48வது சங்கீதம் கடைசி வசனத்திலே வாசிக்கும் போது Psalm number 48 லாஸ்ட் வேர்ஸில் சொல்கிறது, This God is my God forever and forever, even to the end of my life. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள தேவன், அவர் மரணபரியந்தம் நம்மை நடத்துவார். எல்லா டிராவலிலும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். எந்த இடத்திற்கு சென்றாலும் சரி, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரணபரியந்தம், ஈவன் டு த எண்ட் ஆஃப் யுவர் லைஃப் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஈவன் இன் யுவர் டெத் பெட், அன்டில் த டே, இந்த ஜீவனுள்ளோர் தேசத்திலே அவர் உங்களோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். அருமையான பிரைஸ் அண்ட் வர்ஷிப்பில் ஒரு வசனத்தை குறிப்பிட்டார்கள், கர்த்தருடைய கிருபை பெரிதாவாய் காணப்படுகிறது. உங்கள் ஜீவனை பார்க்கிலும் அவர் கிருபை பெரிதாவாய் காணப்படுகிறது. நம்முடைய லைஃபை காட்டிலும் தேவனுடைய கிருபை பெரிதாவாய் காணப்படுகிறது. அவருடைய நேசம், அவருடைய வைராக்கியம், அவருடைய அன்பு நேசமானது மரண பரியந்தம், மரணத்தை பார்க்கிலும் பெரியதாய் காணப்படுகிறது. அன்பு செலுத்துகிற தேவன், இவ்வளவாய் அன்பு செலுத்துகிற தேவனாய் இருக்கிறார். இந்த ரூத் சரியான ஒரு டிசிஷன் எடுத்தால், நான் மரண பரியந்தம் உம்மோடு கூட முடிய ஜனத்தோடு கூட இருப்பேன், முடிய தேவனோடு கூட இருப்பேன் என்று இந்த ரூத் அருமையான ஒரு டிசிஷன் எடுத்தாள். She trusted God to lead the way. அவர் என்னை வழி நடத்துவார். கோதுமை அறுப்பு நாட்களிலே இந்த பெத்லஹேமிலே வந்தவர்கள் சேர்ந்தார்கள். அவளுடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்தார். போவாசுக்கு அவள் மனைவியாக சேர்க்கப்பட்டாள். அவளுடைய சந்ததியில்தான் உலகத்தின் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்திலே வந்தார். ஒரு புறஜாதியாளானாகி ஸ்திரீயாகிய இந்த ரூத் தம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்தபடினால, செலக்ட் பண்ணினபடினால, டிசிஷன் எடுத்தபடினால இன்று இந்த கிறிஸ்துவனுடைய சந்ததியிலே ஒரு தாயாக அவள் மாற்றப்பட்டாள். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த தீர்மானங்கள், இந்த செலக்ஷன் மிக முக்கியமாய் காணப்படுகிறது. This God is our God forever and forever. He will lead us even to the end of my life. இது மிக முக்கியமான ஒரு தீர்மானமாய் காணப்படுகிறது. Thirdly, trust God who share the wisdom. நமக்கு ஞானத்தை கொடுக்கிற கர்த்தரிடத்திலே நாம் முழுமையாக விசுவாசிக்கிறவர்களாக, விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தரிடத்திலே அறிவு உண்டுகிறது. பரிசுத்தரின் அறிவே அறிவு. நீதிமொழிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே வாசிக்கும் போது, கர்த்தருக்கு பயப்படுதலே
ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுகிறதே ஞானத்தின் ஆரம்பமாக காணப்படும். பல இடங்களிலிருந்து விஷ்டம் ஞானம் எல்லாம் வரலாம். புஸ்தகங்களை படிக்கும்போது, கூகுளை சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு ஞானம் வரலாம். ஆனால் கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஞானமே ஞானமாய் காணப்படுகிறது. அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய ஞானத்தின் பொக்கிஷங்களை திறந்து கொடுக்கிறவராயிருக்கிறார். அவர் ஞானத்தினால் உங்களை நிரப்பி வழி நடத்துவதற்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கைக்கு நாம் வரும்போது, அவர் சிறுவனாய் இருக்கும்போது, 12 வயதாக இருக்கும்போது இயேசு கிறிஸ்து ஞானத்தினால் நிறைந்து காணப்பட்டார். அவரிடத்தில் அபரிதமான ஞானம் காணப்பட்டது. அவரே ஞானத்தை உண்டாக்கினவராயிருக்கிறார், சிருஷ்டிகராயிருக்கிறார். அவர் எருசலேம் தேவாலயத்திலே பேசுகிற வார்த்தைகளை நாம் பார்க்கும்போது, இங்கே காணப்படும் போது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே வாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 47வது வசனத்தில், இயேசுவானவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுத்தரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். ஞானத்தினால் நிறைந்த இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை சொல்லப்படும் போது 52வது வசனத்திலே பார்க்கலாம். லூக்கா 2:52 வாசிக்கும் போது, இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷருடைய தயவிலும் அதிகமாக அவர் விருத்தி அடைந்தார். அவர் அதிகமாக இயேசுவானவர் விருத்தி அடைந்தார். Jesus increased in wisdom and stature and in favor with God and men. மனுஷருடைய தயவிலும் அதிகமாக அவர் விருத்தி அடைந்தவர், ஞானத்தினால் நிறைந்தவராயிருக்கிறார். 12 வயதான போது இயேசுவும் அவருடைய தாய் தகப்பன்மாரும் எருசலேமுக்கு பண்டிகை ஆசரிக்கும்படியாக சென்றார்கள். பெரிய ஜனக்கூட்டங்கள் கூடி காணப்பட்டது எருசலேமிலே. இயேசுவானவர் கூட்டத்தில் இருப்பார் என்று நினைத்தவர்களாய் தாயும் தகப்பனும் புறப்பட்டு பல தூரங்களுக்கு அவர் சென்று விட்டார்கள். அப்பொழுது தேடுகிறார்கள், தன்னுடைய மகனை தேடுகிறார்கள். 12 வயதான ஒரு சிறுவனாய் காணப்பட்ட இயேசு கிறிஸ்து தேடி வருகிறார்கள். மறுபடியுமாக எருசலேமுக்கு நேராக தேடி வருகிற போதுதான் இயேசுவானவர் மூப்பர்களிடத்திலே பேசி கொண்டுகிறார்கள். மூப்பர்களோடு கூட அவர் பேசுகிறார்கள். அவர்கள் பிரயாண கூட்டத்தார் இருந்தார் நினைத்து ஒரு நாள் பிரயாணம் வந்து உறவின் முறையாரிடத்திலும் அறிமுகமானவரிடத்திலும் அவரை தேடினார்கள். காணாததினாலே அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்திலே போதகர் நடுவிலே உட்கார்ந்திருக்கிறவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவவும் கண்டார்கள். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியும் அவர் சொன்ன மாறு தரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். அவருடைய தாய் தகப்பன்மார்கள் ஆச்சரியப்பட்டார்கள், அதிசயப்பட்டார்கள். 12 வயதான சிறுவனாகிய இயேசு கிறிஸ்து எத்தனை ஞானத்தினால் நிறைந்து காணப்பட்டார். கர்த்தரை நாம் நம்பி இருக்கும்போது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் அவர் ஞானத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார். ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் ஞானத்தில் குறைவுள்ளவர்களாயிருக்கலாம். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் போது இயேசுவானவர் எப்படி ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் வளர்ந்தாலோ அதுபோல உங்கள் பிள்ளைகளுக்கும் ஞானத்தையும் கிருபைகளையும் கொடுக்க அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார், வல்லமை உள்ளவராயிருக்கிறார். கர்த்தரிடத்திலிருந்து நாம் திட நம்பிக்கையோடு கூட இருக்கும்போது அவர் உங்களுக்கு ஞானத்தை தருகிறவராயிருக்கிறார், அவர் புத்தியை தருகிறவராயிருக்கிறார். வேதத்தை அறிந்து கொள்வதற்கு, உலகத்தின் காரியங்களை அறிந்து கொள்வதற்கு அவர் ஞானத்தை தருகிறவராயிருக்கிறார். இந்த ஞானம் அவருடைய பொக்கிஷத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதா இருக்கிறது. இது வானத்தின் வாசலிருந்து புறப்பட்டு வருகிறதா இருக்கிறது. புட் யுவர் ட்ரஸ்ட் இன் த லார்ட். கர்த்தரிடத்தில் நீங்கள் நம்பிக்கையாக இருப்பீர்களானால் கர்த்தர் இந்த பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்ய வல்லவராயிருக்கிறார். ட்ரஸ்ட் காட் டு கோ வித் அஸ். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையிலே அவசியமாய் காணப்படுகிறது. தாவீது இந்த நம்பிக்கையை கர்த்தரிடத்தில் வைத்தார். ட்ரஸ்ட் காட் டு லீட் அஸ். கர்த்தர் என் வழியே என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ட்ரஸ்ட் காட் ஹூ ஷேர் த விஸ்டம். அவர் எனக்கு ஞானத்தை தருவார் என்று நம்பிக்கையோடு கூட இருக்கும்போது கர்த்தர் சகல ஞானத்தினாலும் அறிவினாலும் புத்தியானாலும் உங்களை நிரப்பி உங்களை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. வாட் அ வண்டர்ஃபுல் ட்ரஸ்ட். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கும்போது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆமென். Glory to God. Shall we stand? Let's pray. நாம்